August 2016, Shorthand Tamil Senior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு தலைவர் அவர்களே, ஆளுநர் உரையின் மீது ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். நகர்ப்புறங்களை பொறுத்தவரையில் குடிசை மாற்று வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிராமப்புறங்களை பொறுத்தவரையில் கிராம கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் இருக்கிறது. ஆனால் இந்த இனங்களுக்கு எந்த அளவுக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது, கிராமங்களில் மக்கள் எந்த அளவுக்கு வீட்டு வசதியை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஒன்றுமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கடன் வழங்குவதில் கடன் கோருபவரிடமிருந்து கேட்கப்படும் தகவலை சாதாரணமாக யாரும் கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை. பரம்பரையாக ஒருவருக்கு வீட்டு நிலம் சொந்தமாக இருக்கலாம். அந்த நிலத்தை பொறுத்தவரையில் அவர்கள் வாரிசாக அனுபவித்து வருகிறார்கள். ஆனால் கிராம கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடன் கோரும் பொழுது கிரயப்பத்திரம் கேட்கப்படுகிறது. 4-5 தலைமுறையாக அனுபவிப்பவர்களிடம் கிரயப்பத்திரம் இருக்காது. ஆகையால் இந்த முறையை மாற்றியமைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். பெரும்பாலான பகுதி கிராமங்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆகவே கிராம மக்கள் எளிதான முறையில் கடன் பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக விதிமுறைகளை திருத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசும்போது உணவு உற்பத்தியை பெருக்கி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இந்த உற்பத்தியை பெருக்குவதில் எந்த துறையினர் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதையும் அவர்களுக்கு என்ன சலுகைகள் கொடுக்கப்பட்டிருந்தன என்பதையும் நாம் குறிப்பிடவில்லை என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இவ்வாறு உற்பத்தி செய்கிறவர்களுக்கு தேவைப்படும் பொருள்களின் விலை குறைந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். உணவு பொருளின் விலைவாசி இறங்கி இருக்கும்போது அதே சமயத்தில் விவசாயிகள் வாங்கும் விவசாய உற்பத்தி பொருளின் விலை எவ்வளவு ஏறி இருக்கிறது என்பதையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்று விவசாயிகளுக்கு அவர்களுடைய உற்பத்தி பொருளுக்கு நியாயமான விலை கிடைக்க அரசு ஏதாவது வகை செய்ய வேண்டும், அல்லது அவர்கள் வாங்கும் பொருள்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்து அந்த விலையில் அவை கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இதே நிலையில் விவசாய உற்பத்தியை பெருக்கிக் கொண்டு போய் இன்னும் தொடர்ந்து நல்ல முறையில் விவசாயிகளுக்கு ஊக்கம் கொடுத்தால் அவர்கள் ஆர்வத்தோடு சாகுபடியிலே ஈடுபட நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். உரமும் மற்ற பொருள்களும் விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் கிடைக்க அரசு வழி செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கடைசியாக கிராம வளர்ச்சி திட்டம் பற்றி ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். கிராமப்புறங்களை பொறுத்தவரையில் ஜனத்தொகை 5000க்கு மேலும் வருமானம் 10,000 ரூபாய்க்கு மேலும் இருந்தால் அவைகள் நகர பஞ்சாயத்துக்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. திண்டுக்கல் கோபால் கூட்டமைப்பிலிருந்து சென்னை
திருவாளர்கள் வரதன் கூட்டமைப்புக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், எங்களுடைய கோரிக்கைக்கு இணங்க ஒவ்வொன்றும் 10 கிலோ கொண்ட உலர்ந்த திராட்சை அடங்கிய 50 பெட்டிகளை உடனடியாக அனுப்பியதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் ஒவ்வொரு பெட்டியிலும் உள்ள திராட்சை 200 முதல் 300 கிராம் வரை எடை குறைவாக இருந்ததை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட தரமும் தாங்கள் அனுப்பிய மாதிரியை விட குறைவாக இருந்தது. எங்களுடைய கையிருப்பு முழுவதும் காலியாகி விட்டதால் அதை திருப்பி நிரப்பிக் கொள்வதற்காக இந்த சரக்குகளை கேட்டிருந்தோம். எனவே இந்த குறைகள் உடனடியாக நிவர்த்திக்கப்படாவிட்டால் எங்களுக்கு மிகுந்த கஷ்டம் ஏற்படும். எனினும் விலையில் தகுந்த சரிக்கட்டு செய்வதற்கு ஒப்புக்கொண்டால் இந்த சரக்குகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராய் இருக்கிறோம். இல்லையெனில் இந்த சரக்குகளுக்கு பதிலாக வேறு மாற்று சரக்குகள் அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது பற்றி தங்கள் முடிவை மறு தபாலில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுவரையில் இந்த சரக்குகளை உங்கள் பொறுப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள